எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து நிலக்கடலை உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கடலை உருண்டைக்கு நான் 250 கிராம் கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது தீச்சிடக்கூடாது. ரொம்ப தீச்சிட்டோம்னா நம்ம சாப்பிடும் போது தீஞ்ச வாடை அடிக்கும். அதனால் தீக்காமல் வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா மேலே இருக்க அப்படியே அந்த தோல்லாம் வந்து வெடித்து அப்படியே உரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வறுத்துட்டே இருந்தோம்னா அந்த வெள்ளை கலரில் இருக்க கடலையெல்லாம் பார்த்தோம்னா மேலே அப்படியே ப்ரௌன் ஸ்பாட்ஸாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து கடலை வறுத்துருச்சுன்னு அர்த்தம். அதோடு நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் கையில் போட்டு நல்லா அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த தோல்லாம் கழிண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம புடச்சி தனியாக கடலையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் இதை வந்து போட்டு நம்ம இடிக்கணும். நான் வந்து என்கிட்ட உரல் இருக்கனால நான் இடிக்கிறேன். இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிக்கிறதுக்கு அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இடிக்கிறேன் நான். இதே மிக்சியில் போடுறதுனாலும் போடலாம். பட் ஆனால் நமக்கு இடிக்கிறதுல வர டேஸ்ட் வந்து மிக்சியில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். நமக்கு இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பவுடர் ஆகிற வரைக்கும் இடிச்சிட்டு இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் இடிச்சிக்கலாம். இது இடிச்சிட்டு இந்த பவுடரை வந்து ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்துட்டு இதே அளவு நம்ம வந்து வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் வந்து நம்ம பனை வெல்லம் சேர்க்கணும். அதாவது கருப்பட்டி வெல்லம்னு சொல்லுவாங்க. இந்த பனை வெல்லம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம கடலை உருண்டைக்கு நார்மல் வெல்லத்தை விட. இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெல்லமே போட்டுக்கலாம். இப்போ இதுவும் வந்து இடிச்சிக்கலாம் நம்ம தனியாக. உங்களுக்கு வந்து இதெல்லாம் இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கடலையும் வெல்லமும் வந்து நீங்கள் பொடி பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் குறைன்னு பாதி அளவு பொடி பண்ணிட்டு கூட நீங்கள் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இடிச்சிக்கலாம். இப்போ அந்த கடலை பொடியும் ஒன்றா சேர்த்துட்றேன். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெல்லமும் அந்த கடலைக்கொட்டை பொடி இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இது வந்து அளவு பார்த்திங்கன்னா எவ்வளோ நீங்கள் கடலைக்கொட்டை எடுக்கிறீங்களோ அதே அளவு வந்து நீங்கள் வெல்லமும் எடுக்கணும். நான் 250 கிராம் கடலைக்கொட்டை எடுத்திருக்கேன். அதே 250 கிராம் அளவு தான் நான் வெல்லமும் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா போட்டு இடிக்கலாம். நல்லா இடிக்கும் போது நமக்கு அப்படி இறுகின மாதிரி வரும். ஒரு கரண்டி வச்சுட்டு எடுத்து விட்டுட்டு நம்ம இடிக்கணும். இடிக்க பார்த்திங்கன்னா அதில் வந்து அப்படி எண்ணெய் திரண்டு வரும். அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நமக்கு இது வந்து ரெடி ஆகிடுச்சா, நம்ம உருண்டை பிடிக்க ரெடி ஆகிடுச்சான்றதுக்கு அப்பப்போ எடுத்து உருண்டை பிடிச்சி பார்த்திங்கன்னா இப்படி உருட்டை வரணும். அப்படி வந்ததுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இது பாருங்கள் நல்லா உருட்டை வருது. எதுவுமே நான் ஆட் பண்ணல, நெய் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. அதில் வந்த எண்ணெயே தான். பாருங்கள் நம்மளுக்கு கடலை உருண்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. அதில் சின்ன சின்ன பீஸாக அந்த கடலை வெல்லம் இதெல்லாம் நம்ம மென்று சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சிலேயே கூட போட்டுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நம்மளோட நபகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தேங்க்யூ. பை பாய்.